யூதா ராஜாவாகிய ஆசா மரித்த பின் அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் யூதாவின் 4வது ராஜா. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்துல யூதாவின் பட்டணங்களில உபதேசம் பண்ணும்படிக்கு பிரபுக்களையும் ஆசாரியர்களையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவில உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால யோசபாத்தோடு அவர்கள் யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சம்பந்தம் கலந்து கொண்டார்கள். அதாவது ஆகாபுடைய மகளாகிய அத்தாலியாளை யோசபாத்தின் மகன் யோராம் விவாகம் பண்ணினான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோடு இணக்கமாய் இருந்தபடியினால சீரியர் இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தபோது இவனுடைய உதவியை ஆகாப் நாடினான். இவனும் யுத்தத்திற்கு போனான். ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் அங்கே மரித்து போனான். அதன் பிறகு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டும் ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அதன் பின்னர் அவர்கள் யூதா ஜனங்கள் எல்லாரும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி ஜெபித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி லேவியன் மேல் இறங்கினதினால அவன் சொன்னான், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளை, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். விதமாக யோசபாத்துக்கு வெற்றி கிடைத்தது. 4ஆம் நாளில் பெராக்காவிலே இவர்கள் கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் களிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்பர்களோடும் சூரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது. யோசபாத் யூதாவை அரசாண்டான். அவன் ராஜாவாகிற போது 35 வயதாயிருந்து 25 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சில்கியின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அசுபாள்.
யோசபாத் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் பிதாக்களோட நித்திரையடைந்து தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான்.